Hi friends, welcome to Mashallah with Aslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான மேங்கோ கேக் தாங்க பார்க்க போறோம். இந்த கேக் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பன்னீர் கிரேவி ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலனா கீழ லிங்க் தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கங்க. சோ வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மேங்கோ கேக் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே 4 முட்டை எடுத்திருக்கேங்க. அதோட மஞ்சக்கருவியும் வெள்ளைக்கருவியும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டையோட ஒயிட்டை நம்ம நல்லா பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. பீட்டர் வச்சு நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா அடித்ததுக்கப்புறமா இங்கே நான் ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் அளவு சர்க்கரை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் ஒயிட்டில் ஆட் பண்ணி நல்லா பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணும்போது எல்லாம் ஒட்டுக்க ஆட் பண்ணாமல் 2-3 பேட்சாக ஆட் பண்ணி அடிச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற முட்டையோட மஞ்சக்கருவெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒன்றா நம்ம ஆட் பண்ணி அதையும் நம்ம பீட்டர் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். பீட்டர் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை ஆட் பண்ணி ஒரு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம 4 முட்டையோட மஞ்சக்கருவும் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துருக்கேன். அதில் 80 கிராம் அளவு மைதா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் அளவு மைதா. அடுத்ததாக ஒரு 20 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஃப்ளார் 100 கிராம், 80 கிராம் மைதா, 20 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை 2 பேட்சாக நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு பேட்ச் மாவு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பீட்டர் மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவும் நான் நல்லா ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பீட்டர் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மாவு ஃபுல்லாக நம்ம போட்டு பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுடலாம். ஸ்க்ராப் பண்ணி விட்ட அப்புறமா திருப்பியும் பீட்டர் மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு 6 இன்ச் டின்னில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் அது நல்லா க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். இந்த கேக் நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 170 டிகிரியில் 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது 250 ml கப்பு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பீட்டர் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா இதை ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு பவுல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி விப்பிங் க்ரீம் இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுக்க போகிறேன். ஒரு பாதி விப்பிங் க்ரீம் தனியாக எடுத்துகிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற விப்பிங் க்ரீமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மேங்கோ எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னா மேங்கோவே நம்ம நல்லா பியூரி பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ஒரிஜினலாக அந்த மேங்கோ ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா இதை அடித்து எடுத்தாச்சு. இப்போ நான் கேக் நல்லா ஆறுன அப்புறமா 3 பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கேக் பாருங்கள், சூப்பராக பேக் ஆகி சூப்பர் சாஃப்டாக கிடச்சிருக்கு. நம்ம ஆயில் பட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போவுமே சூப்பர்
ஸ்பஞ்ச் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து அசெம்பிள் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அரை கப் அளவு பால் நான் இங்கே எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சிரப் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் வச்சுட்டு அசெம்பிள் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேக் பீஸ் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த பால் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச மேங்கோ க்ரீமில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். அடுத்ததாக ஒரு பாதி மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம லைனாக வந்து வச்சு விட்டுடலாம். இப்போ மாம்பழம் ஃபுல்லாக நம்ம வச்சாச்சு. இது மேலேயே கொஞ்சமாக மேங்கோ க்ரீம் நான் போட்டுட்டு இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு அதுலேயும் வந்து இதே மாதிரி பால் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக மேங்கோ க்ரீம் வச்சு அதையும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கடைசியான லேயர் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலேயும் நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த பால் வந்து ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட்டுடலாம். இப்போது இது மேலே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா விப்பிங் க்ரீம், அது வந்து யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துடலாம் இந்த கேக்கை. சைட்ஸ் எல்லாம் நல்லா ஈவன் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து இதை கவர் பண்ணிக்கலாம். இப்போ கேக் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈவன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பைப்பிங் பேக்கில் ஒயிட் கலர் க்ரீமும் எல்லோ கலர் க்ரீமும் தனித்தனியாக வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் எந்த டூல்ஸ் எல்லாம் எதுவும் போடலை. அப்படியே வந்து சும்மா டாட் மாதிரி வந்துட்டு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து போட போகிறேன். இந்த எல்லோ க்ரீம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அந்த எல்லோ க்ரீம் வந்து நான் சைட்லேயே கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு அதை வந்து நல்லா ஃபுல்லாக சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். அப்போ நமக்கு 2 கலர் இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கேக்கு. இப்போ பாருங்கள் டபுள் கலரில் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக மேங்கோ பீசஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக மேங்கோ பீசஸ் வந்து வச்சாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக புதினா இலை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து 4 பக்கமும் இந்த மாதிரி வச்சு விட்டுற போகிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மேங்கோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதேமாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணலாம். நம்ம இதுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா ஒரு பேஸ் கேக், அது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பஞ்ச் கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை வச்சு நீங்கள் தைரியமாக இருந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.